எரேமியா அதிகாரம் 16 வசனம் 14. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தருடைய. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, இதோ நாட்கள் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்துல முறையிட்டு கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நாள் வந்தது, அவங்களுக்குன்னு ஒரு காலம் வந்தது. அந்த நாட்களில் கர்த்தர் அவர்களுக்காக எழுந்தருளி, அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்து அவங்கள அந்த தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கினதை நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். அதே தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாங்க, உன்னுடைய நாட்கள் சீக்கிரத்தில் வருகிறது, உன்னுடைய நாட்கள் சீக்கிரத்தில் வருகிறது அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்கள், உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுகிற நாட்கள், உங்களை விடுதலையாக்குகிற நாட்கள், உங்களுக்கான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிற நாட்கள். ஆமாங்க, உங்களுக்குன்னு ஒரு சீசன் வருது. அந்த சீசனில் கர்த்தர் உங்களை ஜொலிக்க பண்ணுவார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சூழ்நிலைகளெல்லாம் அப்படியே தானே இருக்குது அப்படின்னு மனம் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா பேசும்போது, ஏசப்பா என் கூட பேசுகிறாங்க, இந்த வார்த்தையை நான் பிலீவ் பண்ணுறேன், இதை நான் நம்புகிறேன், என் அப்பா எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், என் அப்பா என்னோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரட்டும். ஒருவேளை வார்த்தையை கேட்டு கேட்டு இன்னும் சூழ்நிலைகள் அப்படியே தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு சோர்வோடு நீங்கள் இருப்பீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். சோர்வுகள், கேள்விக்குறிகள், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விரட்டி, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நம்மளை விட்டு மாறட்டும். அப்பா பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பா அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவாங்க. நம்புகிற ஒவ்வொருவரும் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும், எனக்குன்னு ஒரு நாள் வருது. அந்த நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாங்க. ஆமேன். Have a blessed day. God bless you.